மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி எம்பிக்களே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர நோட்டீஸ் அளித்துள்ளனர். ஆந்திராவை பிரித்து தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க எதிர்ப்பு தெரிவித்து ராயலசீமா, கடலோர ஆந்திரா ஆகியவற்றை உள்ளடக்கிய சீமாந்திராவில் போராட்டங்கள் நடந்து வருகிறது. இதை பொருட்படுத்தாமல் தெலங்கானாவை உருவாக்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தது. பார்லிமென்டின் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் தனி மாநில மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு தீவிரமாக செயலாற்றி வரும் நிலையில் சீமாந்திராவைச் சேர்ந்த 6 காங்கிரஸ் எம்பிக்கள் மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக லோக்சபா காங்கிரஸ் எம்பிக்கள் எல். ராஜகோபால், ஏ. சாய் பிரதாப், சப்பம் ஹரி, ஆர். சாம்பசிவராவ், ஜி. வி. ஹர்ஷகுமார், வி. அருண்குமார் ஆகியோர் சபாநாயகர் மீரா குமாரிடம் நோட்டீஸ் அளித்துள்ளனர். வழக்கமாக எதிர்க்கட்சிகள்தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும். இந்த முறை மத்திய அரசுக்கு தலைமை வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்களே தீர்மானம் கொண்டு வந்திருப்பது கட்சியின் மேலிடத்தை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர 50 எம்பிக்களின் ஆதரவு இருக்க வேண்டும் என்று விதி கூறுகிறது. பார்லிமென்டில் தெலங்கானா மசோதாவை தாக்கல் செய்ததும் சீமாந்திராவில் அடங்கியுள்ள மாவட்டங்களில் இருந்து தேர்வான எம்பிக்கள் அனைவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. அப்போது ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டியும் பதவி விலகுவார் என்றும் கூறப்படுகிறது.